உரை பதிப்பித்தல் என்றால் என்ன? ஆவணத்தில் புதிதாக ஒரு உரையை சேர்த்தல் அல்லது ஏற்கனவே உள்ள உரையில் மாற்றங்களை செய்தல் ஆகிய வேலைகளுக்கு உரை பதிப்பித்தல் என்று பெயர். ஒரு ஸ்டார் ஆபிஸ்ரைட்டர் ஆவணத்தில் எவ்வாறு தலைப்பை உருவாக்குவாய்? ஒரு தலைப்பை உருவாக்க ஃபார்மேட் பேஜ் கட்டளையை தேர்வு செய்யவும். வெவ்வேறு விதமான தேர்வுகளுடன் கூடிய பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் ஹெட்டர் பொத்தானை கிளிக் செய்யவும். இதில் 4 சுழல் பெட்டிகள் தோன்றும். தேவையானவற்றை கொடுத்தால் தலைப்பை உருவாக்கி விடலாம். பின் அதில் சேர்க்க வேண்டிய உரையை குறிப்பிடவும். வழக்கில் உள்ள அட்டவணை செயலிகளை பட்டியலிடுக. விசிகால்க் லோட்டஸ் 1, 2, 3 அடுத்து எக்ஸல் என்ற அட்டவணை செயலியை மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனமும், கோட்ரோ ப்ரோ என்ற அட்டவணை செயலியை போர்லாண்ட் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனமும், இம்ப்ரூவ் என்ற மென்பொருளை லோட்டஸ் கார்ப்பரேஷன் நிறுவனமும், ஸ்டார் கேலிக் அட்டவணையை செயலியை சன் மைக்ரோ சிஸ்டம் நிறுவனமும் உருவாக்கியுள்ளன. ஒரு நுண் அறையிலுள்ள தரவை மாற்ற முடியுமா? ஆம் எனில் எவ்வாறு? ஒரு நுண் அறையில் உள்ள தரவை மாற்ற முடியும். இதனை செய்ய ஃபார்மேட் செல்ஸ் பட்டிகளை கிளிக் செய்யவும். அப்பொழுது ஃபார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டி திறக்கும். தேவைப்பட்ட பணி பெட்டியை கிளிக் செய்யவும். ஸ்டார் ஆஃபீஸ் பேஸில் அறிக்கை பற்றி சிறு குறிப்பு. ஒரு அறிக்கை என்பது அச்சிடப்பட்ட தகவலாகும். இந்த அறிக்கையில் அச்சிடப்பட்ட தகவல் வினவல்கள் மூலம் குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவு செய்து தேவையான கணிப்பீடுகளையும் செய்து உருவாக்கப்பட்டவையாகும். முதன்மை திறவுகோல் பிரைமரி கீ என்பது யாது? முதன்மை திறவுகோல் என்பது ஒரு தரவுத்தள அட்டவணையின் ஒரு பதிலை தனித்தன்மையோடு குறிக்கும் ஒரு திறவுகோலாகும். உறவு நிலை தரவுத்தளங்களில் முதன்மை திறவுகோல் ஒன்று அல்லது பல புலங்களை கொண்டதாக இருக்கலாம். ஒளிக்காட்சி குறுக்கு வீடியோ கம்ப்ரஷன் முறைகள் யாவை? ஒளிக்காட்சி குலுக்கல் முறைகள் 2. அவை இழப்பின குறுக்கம். குறுக்கி திரும்ப பெறும் காட்சி மூலக்காட்சி போலவே இழப்பின்றி தோன்றும். இழப்புடை குறுக்கம் குறுக்கி திரும்ப பெறும் ஒளிக்காட்சிகள் தரம் ஓரளவு குறைந்து காணப்படும். AVI MIDI விளக்கு. AVI ஒளி இடைய பின்னிய ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் படிவம் 1992 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது இணையத்தில் மிக பரவலாக பயன்படுகிறது. இதில் ஒளிக்காட்சி கோப்புகள் AVI என்ற விரிவில் தேக்கப்படுகின்றன. MIDI என எண் இடைமுக இசைக்கருவி படிவம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் 1982 கண்டுபிடிக்கப்பட்டது. பல வகைப்பட்ட இசைகளை பல்லூடகத்தில் பயன்படும் இம்முறை பரவலாக கையாளப்படுகிறது. இக்கோப்புகள் .MID அல்லது .MIDI விரிவுகளை கொண்டுள்ளது. சில்லு மாற்றங்களுக்கு எவ்வாறு ஒத்திகை நேரங்கள் கொடுக்கலாம்? ஒரு நிகழ்த்தலை திறந்து நார்மல் பார்வைக்கு செல்ல வேண்டும். ஸ்லைடு ஷோ பெட்டியிலிருந்து ரிகர்ஸ் டைமிங்ஸ் இணைப்பின் மூலம் காட்சியை தொடங்க வேண்டும். திரையின் அடியில் இடக்கோடியில் ஒரு கடிகாரத்தை பார்க்கலாம். காட்சி அடுத்தடுத்த சில்லுவிற்கு மாறும் நேரத்தில் கடிகாரத்தை கிளிக் செய்யவும். ஸ்டார் ஆஃபீஸ் ஒவ்வொரு சில்லுவின் ஓட்ட நேரத்தை பதிவு செய்திருக்கும். முழு நிகழ்த்தலை திருப்பி ஓடச் செய்ய ஸ்லைடு ஷோ டு ஸ்லைடு ஷோ செட்டிங்ஸ் பட்டிகளை திறக்கவும். ஆட்டோவை தேர்வு செய்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். நிகழ்த்துதலில் மாஸ்டர் பேஜின் பயன்கள் யாவை? இந்த பக்கம் எல்லா சில்லுகளிலும் வரவேண்டிய பின்னணி செய்திகளை சேர்க்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நிறுவனத்தின் முத்திரை சின்னம் எல்லா சில்லுகளிலும் வர வேண்டுமெனில்
அதனை மாஸ்டர் பேஜில் கொடுத்து விட்டால் அது எல்லா சில்லுகளிலும் தோன்றச் செய்யும். பொருள். பொருள் என்பது தொடர்புடைய செயற்கூறுகள், அச்செயற்கூறுகளுக்கான தரவுகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு குழுவாகும். பொருள் என்பது குறிப்பிட்ட செயல் பரப்புடன் கூடிய தற்சார்பு கொண்ட ஒரு வகை துணை நிரல் ஆகும். நிபந்தனை செயற்குறியை. கேள்விக்குறி இஸ்டு என்பது மும்மச் செயற்குறி. மும்மச் செயற்குறியை நிபந்தனை செயற்குறி என்றும் அழைக்கிறோம். இக்குறியின் பொதுவான கட்டளை அமைப்பு E1 கேள்விக்குறி, E2 செமிகோலன், E3 செமிகோலன் ஆகியவை செயலேற்பிகளாகும். E1 என்பது ஒரு நிபந்தனையாக இருக்கும். E2 E3 ஆகியவை மதிப்புகளாகவோ கூற்றுகளாகவோ இருக்கலாம். இன் லிங்க் சார்பு என்றால் என்ன? இன் லிங்க் செயற்கூறு மூல நிரலில் சாதாரண செயற்கூறு போன்றே தோற்றமளிக்கும். ஆனால் நிரல் பெயர்ப்பின் போது செயற்கூறின் கட்டளைகள் முழுமையும் அழைப்பு கூற்றுக்கு பதிலாக அப்படியே நிரலில் சேர்க்கப்பட்டுவிடும். இன்லைன் செயற்கூறுகள் வேகமாக செயல்படும், ஆனால் அதிக நினைவக இடத்தை எடுத்துக்கொள்ளும். பொருள்களுக்கு நினைவகம் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? இனக்குழு வரையறுப்பின் ஒரு பகுதியாக உறுப்பு செயற்கூறுகள் வரையறுக்கப்பட்டிருக்கும் போது அவை உருவாக்கப்பட்டு நினைவகத்தில் இருத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பொருள்களுக்கும் தனித்தனி நிலையான இடம் ஒதுக்கப்படுவதில்லை. உறுப்பு மாறிகளுக்கு தேவையான நினைவக இடம் மட்டும் தனியாக ஒதுக்கப்படுகிறது. வெவ்வேறு பொருள்களுக்கு வெவ்வேறு இடம் ஒதுக்கப்படுகிறது கட்டாயமாகும். காரணம், வெவ்வேறு பொருள்களின் உறுப்பு மாறிகள் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டிருக்கும். நகல் ஆக்கிகள் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்பொழுது இயக்கப்படுகின்றன? ஏதேனும் ஒரு உறுப்பு செயற்கூறினுக்கு ஒரு பொருளை அளபுருவாக அனுப்பி வைக்கும்போது, ஒரு உறுப்பு செயற்கூறு ஒரு பொருளை திருப்பி அனுப்பும்போது, ஒரு பொருள் குறிப்பு வகை அளபுருவாக ஆக்கிக்கு அனுப்பி வைக்கப்படும் போது. அழைப்புதவி மையங்களில் கால் சென்டர்ஸ் பயன் யாது? அழைப்புதவி மையங்கள் சந்தைப்படுத்துதல், விற்பனை, தகவல் பரிமாற்றம், வாடிக்கையாளர் தொடர்பான பணிகள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அரண் உடைத்தல் கிராக்கிங் என்றால் என்ன? சட்டப்புறம்பான முறையில் ஒரு கணிப்பறி முறைமையில் அல்லது பிணையத்தில் நுழைவதே அரண் உடைத்தலாகும். கணினியில் உள்ள சிறந்த வளங்களை சட்டப்புறம்பாக பயன்படுத்துவதே இதன் அடிப்படை நோக்கம்.